வேஷம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது வாழடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 ஏன்னா அப்பாவுக்கு அடுத்த வாரம் 60 முடியறது. சின்னதா ஒரு ஹோமம் அவசியம் பண்ணணும். அப்பா இந்த குடும்ப க்ஷேமத்துக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கார். குழந்தைகள் நாங்க இது வரைக்கும் அப்பாக்குன்னு எதுவுமே பண்ணினதில்ல. அதுக்கு பிரதிபலனா அவரும் எதையும் எதிர்பார்த்ததில்ல. அம்மா இல்லையேன்ற குறை ஒரு பக்கம் இருந்தாலும் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அப்பாவோட சஷ்டியப்த பூர்த்திய நன்னா சிறப்பா செய்யணும். போக போக எது எப்படி இருக்குமோ தெரியாது. எல்லாத்துக்கும் ஊன்னு சொன்னா என்னன்னா அர்த்தம்? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா உன் அம்மா இல்லாம அவருக்கு எப்படி இது பண்ணிக்க தோணும்? அவருக்கு தோன்றது இருக்கட்டும், நம்ம ஆசைக்கு நாம இதை பண்ணலாம் இல்லையா? மற்றவாழ்கிட்டையும் பேசி நான் இதை நடத்தியே தீருவேன். அப்பா, எனக்கும் தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்தை பார்க்கணும். பார்த்தேலா, குழந்தையும் அதே தான் ஆசைப்படுறான். இங்கே பாருங்கண்ணா, சதா சர்வகாலமும் நீங்கள் தான் அப்பாவோட இருந்துருக்கேள். சுற்றி வளைச்சி பேசுறது அவருக்கு பிடிக்காதே ஒழிய நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற நல்லதை அவர் நிச்சயம் ஏற்றுப்பார். சரி, ஏதோ நீ சொல்கிற. என்னண்ணா, உங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லையா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லடி, உங்கள் அப்பாவோட கோணத்துலேருந்து இதை பார்க்குறேன். அதனால் அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோன்றது. சம்மதிக்க மாட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாரும் போய் பேசினா சம்மதிச்சிடுவார். ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லைனாலும் நம்ம மேலே இருக்கிற ஒட்டுதல்னால ஒத்துப்பார். நீங்கள் என்னமோ உறுதியாக சொல்லிட்டேன். எனக்கும் எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைக்கிறது தான் சரின்னு படுறது. எங்கள் அப்பாவுக்கு தான் இதை செஞ்சு பார்க்க கொடுத்து வைக்கல எங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார். அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த வைபவம் நடந்ததுன்னா மனசுக்கு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரே பதில் அப்பா அப்பப்பா சொல்கிறது தான், தெய்வ சங்கல்பம். இந்த சஷ்டியப்த பூர்த்தி இப்போ ரொம்ப முறையா? அப்படி இருக்காதீங்க. என்னதான் உங்க அப்பா மேல எனக்கு துவேஷம் இருந்தாலும்
என்னோட அப்பாவோட துர்மரணத்துக்கு அவர் காரணமா இருந்தாலும் அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி இந்த விசேஷத்துக்கு நாம தடையா இருக்கப்படாது. முக்கியமா நான் இருக்க மாட்டேன். இல்லை ருக்கு, நீ எனக்கு அன்னைக்கு புரிய வச்சதுலேருந்து அப்பாவை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உங்களுக்கு குழந்தை மனசு, அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறேள். அப்பாவோட இந்த சஷ்டியர்த்த பூர்த்தியை நீங்க தான் எடுத்து நடத்தி வைக்கணும். அது உங்களோட கடமை. அதுக்கு தான் இந்த இடத்துல என்னை விட மூத்தவா 2 பேர் இருக்காளே, அவ பார்த்துக்கிறா. நான் இந்த விசேஷத்தில் பங்கெடுத்துக்க போறதில்ல. அப்படி சொல்லாதீங்கோ. உங்க மூலமா இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே அப்பாவை பத்தி அவசரப்பட்டு ஏதேதோ பேச போய் ஒரே ரசாபாசமா எடுத்து. இல்லை ருக்கு, உன்னோட நல்ல உள்ளத்தை இந்த இடத்துல யாருமே புரிஞ்சுக்கல. அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுன்னு இருக்க இல்லையா? அதுவே போறோம் நீக்கு. ஏற்கனவே நான் சொல்லிதான் நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறேன்னா எல்லாரும் அபிப்பிராயப்படுறா. என் மேல இருக்கிற இந்த அவப்பெயரை மாத்திக்கிறதுக்கு நீக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால நானே எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு இந்த வைபவத்தை சுமூகமா முடிச்சு வைக்க போறேன். வயசு அதுவும் ஒரு எண்ணிக்கை தான். யாருக்கு தான் வயசாகல? ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்கும் தான். இந்த சஷ்டியப்த பூர்த்தியால யாருக்கும் எந்த திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படாது. அதுவும் தவிர இது உங்காத்து விசேஷம். அதுல என் பங்கு ஒன்றும் கிடையாது. இந்த சஷ்டியத்த பூர்த்தி நடந்தாலும் சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம். எனக்கு என்னோட ஆராய்ச்சி முக்கியம். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, அதைத்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி எல்லாத்துலேருந்தும் விட்டேத்தியா இருக்கேள்? எல்லாத்துலயும் இருந்து விடுபடலான் இருக்கேன். சம்சாரம் சாகரத்துல மூழ்கினது என் கர்மா. ஆனா என் சிந்தனை சதா லோக அபிவிருத்தத்தை பத்தி தான். அதுக்கான ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாத, போ. போன்னு சொன்னேன். அப்பாவோட சஷ்டியப்த பூர்த்தியில நீங்க அவசியம் கலந்துக்கணும். அது நடக்கும்போது பார்க்கலாம். நடக்கும், நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் ஒன்றா கூடி தீர்மானிச்சு முழு மனசோட ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம்தான் அப்பாட்ட இதை பற்றி பிரஸ்தாபிக்கணும். ஏன்னா இந்த ஆற்றுல எது எப்போ நடக்கும்னு ஒன்றுமே தெரியல. மச்சினர் அன்னைக்கு சட்டுன்னு அப்பாவை எடுத்தெறிஞ்சு பேசிட்டார். அந்த அதிர்ச்சியிலேருந்து அப்பா இன்னும் விடுபடலை. இப்போ இதை போய் அப்பாட்ட சொன்னால் என்ன சொல்வாரோ? அம்புஜம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இது பிள்ளைகளும் பொண்களும் நடத்தி வைக்க வேண்டிய விசேஷம். இது எங்களோட பொறுப்பு, கடமை. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே சிவராமன்கிட்ட பேசிட்டேன். வெங்கட்டுக்கிட்ட இதை பற்றி கேட்க வேண்டாம். லோச்சா சரின்னு சொல்லிட்டா. அவையும் இதை நடத்தியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. அதெல்லாம் சரி. ருக்கு பொல்லாத ருக்கு. அவன் என்ன பெரிய கொக்கா? என் கோவத்தை கலராத. எல்லாரும் சேர்ந்து அவள் தலையில் தூக்கி வச்சுருந்தாரு. அவள் இந்த ஆற்று கடைசி மாட்டு பொண்ணு. அந்த ஸ்தானம் மட்டும் கொடுத்தா போகிறோம். அவள்கிட்ட கேட்கணும், சொல்லிட்டு தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ருக்கு அண்ணா கோச்சுக்காதீங்கோ. மன்னி, வெங்கட் அண்ணா இப்போ இருக்கிற மனநிலையில் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பார். அவருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம். தெரிஞ்சு அவரால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நான் சிவராம அவையும் எல்லாரும் அப்பாவுக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடத்தி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். நீங்கள்லாம் தீர்மானம் பண்ணிட்டே சரி, ஆனால் அப்பா இதுக்கு சம்மதிக்கணுமே. அதுக்கு தான் இருக்கவே இருக்காரே அத்திம்பேர். மாமா, இந்த சஷ்டியப்த பூர்த்திக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க கூடாது, சம்மதிச்சே ஆகணும் அப்படின்னு சம்மதம் வாங்கிடுவார். अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् यमावेन रक्षस्य परमेश्वर. மாமா,
என்ன அடுத்ததாக நீ சிபாரிசு பண்ண வந்துட்டியா? அதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையாக தெளிவாக அழகாக விளக்கம் கொடுத்துருக்கீள். அது சம்ஸ்கிருத ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை தத்துவமாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஏன் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணிக்க மாட்டேங்கிறேன்றதுக்கு இன்னும் சரியான காரணம் சொல்லவே இல்லையா மாமா? சேஷு, முதல்ல சஷ்டியப்த பூர்த்தினா என்னன்னு புரிஞ்சுக்கோ. மானுடன் தன் ஆயுட்காலத்தில் 60 வயசு வரைக்கும் வாழறது ஈஸ்வர கிருபை. அதை தம்பதி சமேதரா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா கொண்டாட்டம். அது பெரிய கொடுப்பினை. எல்லாருமே அதை சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம்னு வழக்கத்தில் சொல்லுவாள். அதோட அடிப்படை தாத்பரியம் என்னன்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த காலத்துக்கும் வரப்போகிற காலத்துக்கும் சாந்தி பரிகார ஹோமம் பண்ணிக்கணும். இதில் மிருத்யுஞ்சய ஹோமம்னு சொல்கிற ஆயுள் விருத்திக்கான ஹோமமும் உண்டு. சரியாக சொன்னேன். நீங்கள் நீண்ட காலம் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட க்ஷேமமாக இருந்தால் அதை விட நம்ம குடும்பத்துக்கு வேற என்ன நல்ல பலன் வேணும்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப நலனை உத்தேசித்து இதுக்கும் ஒத்துண்டே ஆகணும். இது என்னோட விண்ணப்பமாம்மா. நானும் ஒரு ஒண்டி கட்ட. இப்போ இந்த வைபவம் அவசியமா? நீங்கள் இதை காரணம் காட்டி தட்டி கழிப்பேல் எனக்கு நன்னா தெரியும். அதனால தான் இது சம்பந்தமாகவும் விசாரித்து தெரிஞ்சுட்டேன். தம்பதி சமேதரா பண்ணிக்கிறது ஸ்ரேஷ்டம். ஆனால் அதுக்காக தனியாக இருக்கும்போது பண்ணிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல. சேஷு, அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட ஆணி வேர் நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். அதுக்காகத்தான் இந்த சஷ்டியப்த பூர்த்தியும் சாந்தி ஹோமமும். நீங்களே அடிக்கடி சொல்வேள், யார் மனசும் புண்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு. இப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே உங்கள் சஷ்டியப்த பூர்த்தியை விமர்சையாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் ஆசைப்படுறத நிராசையாக ஆக்கிடாதீங்க மாமா. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? இப்போ என்னோட தீர்மானத்தை கேட்டுக்கோ. இந்த சோமசேகர கணபாடிகள் ஒரு தடவை முடிவெடுத்தா எடுத்தது தான். இல்லை மாமா, அது இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பிரஸ்தாபிக்க வேண்டாம். காத்தே காத்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோ அயமதீவ விசித்திரஹ கஸ்யத்வம் கஹ குத ஆயாத் ஸ்தத்வம் சிந்தயத் ததீஹ பிராத்தः. அப்பா, அது இங்கே இந்த பாருமா, நீ தனியாக வந்து சிபாரிசு பண்ண வேண்டாம். உன் மேலே எனக்கு தனி அபிப்பிராயம் உண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்காத. விமர்சையாவோ சாதாரணமாவோ எதுவும் பண்ண வேண்டாம். வானப்பிரஸ்தம் போகிற சூழ்நிலையில் தான் என் மனநிலை இருக்கு. இப்போ எதுவும் வேண்டாம். இல்லப்பா, அது கேட்டுட்டு தான் இருக்கேன். பிரத்யேகமா உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். என்னோட அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தா, அவருக்கு 60 வயசு ஆயிருந்தா, என்னோட இந்த ஆசையை கண்டிப்பா அவர் பூர்த்தி செஞ்சு வச்சிருப்பார். என்னோட அப்பாவோட அந்த ஸ்தானத்துல வச்சு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னோட அப்பா எப்படி என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பாரோ, இந்த அப்பா கிட்ட நான் கேட்டுக்கிறேன், என் ஆசையை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. முடிவெடுக்க வேண்டியது நீங்க. ருக்கு, பொதுவாகவே நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன தீர்மானம் பண்ணுறேனோ அதில் ஸ்திரமாக இருப்பேன். அந்த முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அதுக்கு விதிவிலக்காக இருக்கிறது நீ ஒருத்தி தான். அதுவும் நீ எனக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுத்து சங்கரனை அடிக்கடி ஞாபகப்படுத்த வைக்கிற. அந்த நினைவு வந்தாலே நான் செயலிழந்தவ மாதிரி ஆயிடுறேன். சேஷு வந்து சொன்னான், எல்லாரும் அவளுக்குள்ளே கூடி கூடி பேசின்னு இருக்கான்னு. அப்பெல்லாம் நான் அசரலை. ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.
ஏன்னு எனக்கே தெரியல. நீ இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது என்னால் நிராகரிக்க முடியல. சரி, இந்த சஷ்டியப்த பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட அபிப்பிராயமும் ஒன்றா இருக்குது. அதனால் ஊரோட ஒத்து வாழறது சில சமயம் சிரேஷ்டம். உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். அப்பா, என்னோட சந்தோஷத்தை விவரிக்கவே முடியல. இப்போவே ஆற்றுல இருக்கிறவா கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவா எல்லார்கிட்டையும் நானே போய் இந்த சுப செய்தியை சொல்லிடுறேன். இந்த சஷ்டியர்த்த பூர்த்தி மறக்கவே முடியாத ஒரு வைபவமாக அமைய போகிறது. எல்லாம் ஈஸ்வர கிருபை, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகம்.